எவ்ரிவன், ஹெல்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடை தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 1 கப் பச்சரிசி, 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு. எந்த கப்பில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். ஈக்குவல் அமௌண்ட்டாக போட்டுக்கோங்க, எல்லாமே சேம் குவான்டிட்டி. இதை ஒரு 4 ஹவர்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 ஹவர்ஸ் சோக் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரு 10 பட்டை மிளகாய் சேர்த்து இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. 1-2 அரைச்சிக்கோங்க, ரொம்ப மைய அரைக்க வேண்டாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க, அதை சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூடவே தேங்காய், கொஞ்சமாக கேரட்டும் இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். அது கூடவே முருங்கைக்கீரையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்காமல் சேர்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ராவாக க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி, ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி வதக்கி சேர்க்கும்போது சாப்பிடும்போது ஒரு சாஃப்ட்னஸோடு நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அடை தோசை பேட்டர் ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தோசைக்கல்ல ஆயில் விட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்லா வாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்தா நார்மல் தோசை மாதிரி ஆகிடும். அடை தோசைங்கிறதே இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இதை நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.